Hey everyone, welcome to Way to Trade தமிழ். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி டிஸ்க்ளைமரா ப்ராப்பரா ரீட் பண்ணிட்டு வந்துருங்க. நமது சேனலில் பகிரப்படும் அனைத்து தகவல்களும் கல்வி நோக்கத்திற்காக மட்டுமே. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நிஃப்டியோட ஓப்பன் பார்க்குறோம். 25617.00 அப்படின்றது ஓப்பன். ஆஸ் பர் ப்ரீ மார்க்கெட் க்ளோஸ் நம்ம சூஸ் பண்ண போகிற ஸ்ட்ரைக் என்ன அப்படின்னா 25600 கால் அண்ட் புட்டு தான் வந்து நம்ம சூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா, ஏன்னா அதுதான் நியரஸ்ட் ஓப்பனாக இருக்குது. ஸோ அதில் நம்ம யூஸ் பண்ண போகிற இண்டிகேட்டர் என்ன அப்படின்னா பிரேக் ஈவன் பாயிண்ட் அப்படின்ற இந்த சிங்கிள் லைன் இண்டிகேட்டர் வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஓகேங்களா, ஸோ இது என்ன அப்படின்னா செல்லர்ஸோட ஆவரேஜ் வேல்யூவில் வரைகிற ஒரு லைன். ஸோ இந்த இண்டிகேட்டர் நம்மளோட தமிழ் ட்ரேடிங் கம்யூனிட்டிக்காக நம்ம ஃப்ரீயாக தான் கொடுத்துட்ருக்கோம். ஸோ வேணும் அப்படின்றாங்க நம்மளோட கம்யூனிட்டியில் கொடுத்துருக்க இந்த டெலகிராம் ஐடிக்கு நீங்கள் பின் பண்ணி ஆக்சஸை வந்து எடுத்துக்க முடியும். ஓகேங்களா, ஸோ ஓகே 25600 கால் கொடுத்துருக்கேன். கால் ஆப்ஷன் லூஸ் த பிஇபி, ஆப்ஷன் பிரேக் அவுட் த பிஇபி. ஸோ வி கேன் ஃபோக்கஸ் ஒன்லி ஷார்ட் ட்ரேட், மீன்ஸ் ஆப்ஷன் பை மட்டும் தான் பண்ண போகிறோம். ஓகேங்களா, ஸோ ஃபஸ்ட்டு பாரு நமக்கு வந்து ப்ரீ மூமெண்டம் கொடுத்துட்டோம். அரௌண்ட் வந்து ஒரு 50 பாயிண்ட்ஸ் வந்து லூஸ் ஆனதுனால த டைம் கரண்ட் ஏடிஎம் வில் பி 25,550 அப்படின்போது we can move 25,600 to 25,550 call and put. So call option also lose a BEP. So if you sell, you can short the position once below the BEP level. ஓகேங்களா, ஓகே ஸோ it went 0. So opposite strike will be opposite strike also below the break even, means it's indicating decay. So once breaking the BEP level we can enter breakout and retest. நமக்கு இங்கே வந்து என்ட்ரி கிடைக்குது. ஸோ இங்கே என்ட்ரி இருக்கிறோம் அப்படின்னா 20 பாயிண்ட்ஸ் அப்படின்றது நம்மளோட எஸ்எல், 30 பாயிண்ட்ஸ் அப்படின்றது டிபி. அரௌண்ட் நமக்கு வந்து 45 பாயிண்ட்ஸ் வந்து கொடுத்துட்டோம். ஸோ இது வந்து ஏடிஎம் பேஸில் கிடைச்சா நமக்கு வந்து ஒரு ப்ராப்பரான பிரேக் அவுட் ரீடெஸ்ட் என்ட்ரி. ஓகேங்களா, ஓகே ஸோ இன் ஐடிஎம் கான்செப்ட் நமக்கு 25,500 கால் ஆப்ஷன் அண்ட் 25,700 ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணுவோம். ஸோ கால் ஆப்ஷன் என்ன பண்ணோம் அப்படின்னா நம்மளோட பிஇபியை லூஸ் பண்ணிட்டோம் அண்ட் ஆல்சோ பர்ஃபார்மர் லைனை லூஸ் பண்ணிட்டோம். ஸோ இந்த பக்கம் பிரேக் அவுட் கொடுத்தவன் டேரெக்டாக போய் டிபி ஹிட் பண்ணிட்டான். ஸோ அக்ரெசிவாக இங்கே என்ட்ரி போட்டவங்களுக்கு மட்டும்தான் டிபி வந்து ஹிட்டாக இருக்கும். ஆஃப்டர் தட் வர வந்து ட்ரேட் கிடையாது இன் ஐடிஎம் கான்செப்ட். ஓகேங்களா, ஆஃப்டர் அந்த லெவலில் லூஸ் பண்ணிட்டு வரோம், போட்டோ அடிச்சு ஃபெயிலியர் கொடுக்குறோம். 139லேருந்து 20 பாயிண்ட்ஸ் வந்து ரைஸ் ஆகிட்டு 140 to 170 30 பாயிண்ட்ஸ் வந்து ரைஸ் ஆகிட்டு ஃபாலோ ஆகிறோம். ஸோ தென் லெவலில் பிரேக் டவுன் ரீடெஸ்ட். இங்கே பிரேக் டவுன் ரீடெஸ்ட் நடக்கும்போது என்ன நடக்குது அப்படின்னா ஸோ த டைம் ஹை வால்யூம் கேண்டிலில் நமக்கு பிஇபி லைன் வந்து பிரேக் அவுட் கொடுத்து ரீடெஸ்ட் கொடுக்குறோம். அப்படின்னும் போது நம்ம வந்து இங்கே என்ட்ரி எடுக்கலாம். இவன் பக்கம் பிரேக் டவுன் ரீடெஸ்ட். ஸோ வரல்ஸ் நீங்கள் அதை மிஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அடுத்த லைனில் நீங்கள் என்ட்ரி எடுத்துக்கலாம். ஸோ இதையும் மிஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அடுத்த லைனில் உங்களுக்கு ப்ராப்பரான என்ட்ரி வித் பிரேக் இவன், பிரேக் டவுன் ரீடெஸ்ட், பிரேக் அவுட் ரீடெஸ்ட் அவர் அட்வான்ஸ் லெவல் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே என்ட்ரி எடுத்துருந்தீங்க அப்படின்னாலும் உங்களுக்கான டிபி அப்படின்றது 50 பாயிண்ட்ஸ் பர்ஃபெக்டாக டிபி வந்து ஹிட் பண்ணியிருக்கான். ஸோ ஹீரோ இனிஷியேட் ஆனதும் பார்த்தீங்க அப்படின்னா அவனோட அட்வான்ஸ் லெவலில் இருந்து தான் இனிஷியேட் ஆகுறான். அரௌண்ட் நமக்கு 22 rupees ப்ரீமியம் இட் வெண்ட் அப் டு 200 rupees ஆல்மோஸ்ட் வந்து. ஸோ நம்மளோட கம்யூனிட்டியில் நம்ம வந்து என்ன கொடுத்துருந்தோம் அப்படின்ற ஒரு ஸ்னாப் வந்து பார்த்துருக்கோம். ஸோ அரௌண்ட் 943க்கு நமக்கு இன்றைக்கி ட்ரேடிங் சைடில் டேட்டா வந்து டிலேவாக வந்ததுனால we can trade using broker chart. ஓகேங்களா, ஸோ ப்ரோக்கரோட சார்ட்டை யூஸ் பண்ணி தான் ட்ரேட் பண்ணியிருந்தோம். ஸோ நம்ம மார்க் பண்ண M15ஓட டிமாண்டை டேப் அடிச்சுட்டு மேலே போகணும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அவன் என்ன பண்ணோம் அப்படின்னா ஸோ அதுக்கு கீழே இருந்த இந்த டிமாண்டை ஆல்ரெடி டேப்டு டிமாண்டை டேப் பண்ணிட்டு தான் மார்க்கெட் வந்து ரைஸாக இருந்துச்சு. ஓகேங்களா, என்னப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நம்ம மார்க் பண்ண டிமாண்ட் அரௌண்ட் இந்த ரேஞ்சில் இருந்துச்சு. ஓகேங்களா, நம்ம மார்க் பண்ண லெவலுக்கு கீழே வந்துட்டு தான், மீன்ஸ் எஸ்எல் ஹிட் பண்ணிட்டு தான் போயிருக்கான். ஓகேங்களா,
எவ்வளோ பாயிண்ட் அப்படின்னா அரௌண்ட் வந்து நமக்கு ஒரு 40 பாயிண்ட்ஸ் வந்து மைனஸுக்கு வந்துட்டு நம்மளோட டிபி வந்து ஹிட் பண்ணியிருக்கான். நம்ம மார்க் பண்ணியிருந்த வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா அரௌண்ட் நீங்களே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அரௌண்ட் 720 700 ஓகேங்களா. என்ன பண்ணியிருக்கு அவன் வந்து நமக்கு 113 அந்த ரேஞ்ச் வரைக்கும் ரைஸ் ஆகி நிறுத்தி வச்சுருக்காங்க ஓகேங்களா. ஸோ இதில் நம்மளோட என்எஃப் யூவி லெவல்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப எக்ஸலண்ட்டாக வந்து ஒர்க்காக இருக்கும். ஏன்னா அந்த லெவலில் அந்த மாதிரி ரியாக்ஷன் தான் கொடுத்துட்டு இருக்கான். ஸோ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும் ஒரு லைன் ஓடிச்சா இன்னொரு லைனுக்கு போகணும். திஸ் இஸ் மெயின் ரூல் ஃப்ரம் என்எஃப் யூவி. பர்ஃபெக்டாக பார்த்தீங்கன்னா பிரேக் டவுன் அடுத்த லைன். ஒன்ஸ் அதை பிரேக் அவுட் கொடுக்குறோம் அப்படின்னா அடுத்த லைனுக்கு வரணும். வந்தாகணும் அப்படின்னா இங்கே வந்து வரலை. அடுத்து பிரேக் அவுட், அடுத்து டிபி, அடுத்து பிரேக் அவுட் ரீடெஸ்ட், அடுத்து டிபி, அடுத்த பிரேக் அவுட் ரீடெஸ்ட், அடுத்து டிபி. ஓகேங்களா, இந்த மாதிரி தான் நடக்கணும். ஸோ இந்த மாதிரி தான் நடந்துகிட்ருக்கு. எஃபெக்டிவாக வந்து வேலை செய்யும் ஸ்பாட் சார்ட்டில். அதுக்குள்ளே இருக்க ஓபிஸ்லாம் நீங்கள் தாராளமாக ட்ரேட் பண்ணலாம். எக்ஸலண்ட்டாக வந்து ஒர்க் ஆகும். நம்ம கம்யூனிட்டியில் கொடுத்த போஸ்ட்டும் பார்த்தீங்க அப்படின்னா M15 ப்ராபபிலிட்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரோக்கர் சார்ட் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருப்பேன். ஸோ வாட் 943K ஓகேங்களா. ஓகே, ஸோ ஆஃப்டர் நமக்கு 600 பார்த்தீங்க அப்படின்னா 00 31 rupeesல பர்ஃபெக்டான என்ட்ரி. ஸோ பிலோ த பிரேக் ஈவன் அப்படின்னும் போது நம்ம என்ன பண்ணோம், டிபி வில் பி ப்ளூ லைன். இதை வந்து எழுதி வச்சுக்கணும். இன்கேஸ் இதை பற்றின டீட்டெயில் நீங்கள் ப்ராப்பராக கற்றுக்கிட்டு ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு நம்ம வந்து டீச் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ கற்றுக்கிட்டு ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நம்மளோட கம்யூனிட்டியில் கொடுத்துருக்க இந்த டெலிகிராம் ஐடிக்கு பின் பண்ணுங்கள். தேங்க்யூ.